ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே ரஷ்யா மிகப்பெரும் வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக ஃபின்லாண்டையும் ஸ்வீடனையும் எப்படியாச்சும் நேட்டோவில் சேர்த்தியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், உக்ரைன் வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு நேட்டோவில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள சேர்த்துக்காத அமெரிக்கா ஃபின்லாண்டையும் ஸ்வீடனையும் சீக்கிரமாக சேர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரும் உலக அரசியல் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே போரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்க்க போகிறோம். வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வெற்றி வெற்றி வெற்றி. கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா ரஷ்யா கால் எடுத்து வைக்கிற இடம் பூரா வெற்றி தாங்க. கம்ப்ளீட்டாக டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ரஷ்யா இந்த நகரத்தை கேப்சர் பண்ணிடுச்சு, அந்த நகரத்தை கேப்சர் பண்ணிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் ஃபுல்லாகவே வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உக்ரைன் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த ரஷ்யாவோட அஃபென்சிவை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மாதிரியே ஒரு டாக்டிக்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. எப்படி ரஷ்யா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரோடு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடங்களை எல்லாம் குறி வச்சு அடிப்பாங்க இல்லையா தங்களோட ட்ரோன்ஸை வச்சு, அதே மாதிரி உக்ரைனும் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க நேற்று பெரிய அளவில். அதுவும் 1-2 இடங்கள் கிடையாது, ஒரு 4-5 இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்களை நேற்று அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அனைத்து இடங்கள்லையும் அவங்களோட ட்ரோன் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ காரணம் என்னென்னா, உக்ரைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே பண்ணக்கூடிய எந்த அட்டாக்குக்குமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்கக்கூடிய வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ரூல். ஓகேங்களா? ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு கொடுத்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணால் அதை டேரெக்டாக இவங்க 2 பேர்த்துக்கும் மோதலை கிரியேட் பண்ணிடும்னு சொல்லி யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உக்ரைனுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்களோட ட்ரோன்ஸே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கெப்பாசிட்டி கிடையாது. அந்த வார்ஹெட்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த பாம்பெல்லாம் கொண்டு போகிற அந்த வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெரிய அட்டாக்ஸ் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. பெரிய அட்டாக்ஸ் பண்ணல அப்படின்னாலும் மினிமம் ஒரு டேமேஜாச்சும் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது கூட அவங்களால பண்ண முடியல. கிட்டத்தட்ட அந்த கேஸ் ப்ரோம்னு சொல்கிறாங்களே, ரஷ்யாவோட மிகப்பெரிய கேஸ் எக்ஸ்போர்ட்டர், அவங்க மேலே ஒரு அட்டாக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ அதை வந்து சுட்டு வீழ்த்தி அந்த அட்டாக்கையும் முறியடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் ட்ரோன் வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் அனைத்து இடங்கள்லையும் ட்ரோன் தாக்கி அழிக்கப்பட்டிருக்குது. ஸோ ரஷ்யா வந்து எல்லா ட்ரோனையும் அழிச்சிட்டாங்க. எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸோ இல்லை டேமேஜோ எதுவுமே ஏற்படுத்த முடியல உக்ரைனால். ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா தன்னோட ஏர் ஸ்பேஸை மட்டும் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஃப்ளைட்டும் உள்ளே வர வேண்டாம், எதுவும் இங்கேருந்து போக வேண்டாம்னு சொல்லி ஏர்போர்ட்லாம். காரணம், இந்த மாதிரி ட்ரோன் உள்ளே வரும்போது அந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணும்போது இந்த ஃப்ளைட்ஸுக்கெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது உக்ரைனோட இந்த ஒரு விஷயம் ஃபெயில் ஆனதையுமே உக்ரைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமெரிக்கா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ட்டை போய் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வெப்பனை சீக்கிரமாக அனுப்புங்களே, அவன் என்னை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. அப்போ தான் அமெரிக்கா இன்னொரு புது ட்விஸ்ட்டை கதையில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது இப்போ பார்த்துருவோம். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜெர்மனி லியோபார்டு டேங்க்ஸை கொடுக்கறதுக்கு மறுத்தப்போ அமெரிக்கா வந்து தானும் ஏப்ரஹாம் டேங்க்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஸோ நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம். ஜெர்மனி லியோபார்டு டேங்க்ஸை கொடுக்குறாங்க, ஆனால் அமெரிக்கா ஏப்ரஹாம் டேங்க்ஸை கொடுக்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு ஷாக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு அடுத்த நாளே வந்து அமெரிக்கா என்னென்ன அறிவிச்சதுன்னா, நாங்கள் ஏப்ரஹாம் டேங்க்ஸை உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்குது அமெரிக்கா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் டேங்க்ஸ் கொடுக்குறோம், வரும், ஆனால் பொறுங்க, அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் போர் நடக்குமான்னு கூட தெரியல. இவங்க வந்து மினிமம் 1 இயர் ஆகும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ உக்ரைனோட அந்த கோரிக்கையை தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஜெர்மனியோட லியோபார்டு டேங்க்கு ரெடியாகி இப்போ சப்ளைக்கு தயாராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில டேங்க்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சுன்னே நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் வந்து இல்லை என்னால் ஆப்ரஹாம் டேங்க் கொடுக்க முடியாது, ஏன்னா லியோபார்டு டேங்க் அவன் கொடுத்துட்டான், அதை கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆப்ரஹாம் டேங்க்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜெர்மனியோட முதுகுலையே குத்தியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து அமெரிக்கா ரஷ்யாவை மட்டும் முதுகில் குத்தலை, யூரோப்பியன் கண்ட்ரிஸையுமே பின்னாடி நின்று முதுகில் குத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் கடுப்பாகும், என்ன இப்படி ஏமாத்துறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரும் ஆச்சரியம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக போய் கிடக்கிறாங்கன்றதை தான் ஏற்றுக்கவே முடியலை. எப்படியோ ஒன்று மொத்தத்தில் இப்போதைக்கு அமெரிக்காவோட கேம் பிளான் என்னவாக இருந்திருக்குதுன்னா, லியோபார்டு டேங்கை கொடுக்க வைக்கணும், அதுக்காக ஏப்ரஹாம் டேங்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்ததையும் இல்லை 1 வருஷம் ஆகும், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரும் என்ன சொல்கிறது கவலையக்குரிய விஷயமா மாறும். காரணம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாடு, அதாவது சார்ந்து இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான். ஸோ அதனால தான் இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே கூட ஜெர்மனி பல விஷயங்களில் ரஷ்யாவுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணாமையே தடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஈவன் பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கும்போது கூட நான் கொடுக்க மாட்டேன், வேணும்னா நீங்களாம் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி அறிவிச்சிருந்தாங்க. காரணம் என்னென்னா ரஷ்யாவோட கேஸ் ஆகட்டும், அப்போ கேஸ் நம்பி இருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கா வேட்டு வச்சு அந்த கேஸ் பைப் லைனை உடச்சி விட்டுருச்சு. ஸோ என்னதான் கேஸ் பைப் லைனை உடச்சி விட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிலக்கரி அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா கிட்டேருந்து. ஜெர்மனி மட்டும் கிடையாது, மொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மிக பெரும் அளவில் நிலக்கரியை ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. காமனாக மற்ற நாடுகள், முக்கியமாக இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரியை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். நம்மளாம் நிலக்கரி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ நீங்கள் இந்த உலகத்தை பொல்யூட் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்கன்னு மிகப்பெரிய அழுத்தத்தை நம்ம நாட்டு மேலே இதே மேற்குலக நாடுகள் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களே ஒரு நாடு மேலே பொருளாதார தடை போட்டுட்டு அந்த நாடுகிட்ட இருந்து நிலக்கரியை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிரெட்டா தன்பர்க்னு சொல்லி ஏதோ ஒரு குழந்தை கிளைமேட் ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. காரணம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்போ நிலக்கரி கண்டிப்பாக தேவை. இப்போ அது பொல்யூட் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணுன்னு பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களே விஷம் வச்சு அந்த குழந்தைய கொண்டு போட்டாலும் கொண்டு போட்டுருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை அவங்களாலே காப்பாற்ற முடியாமல் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ ஜெர்மனி ரொம்ப கிளியராகவே ரஷ்யாவோட கோலாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி சப்ளை எதாக இருந்தாலும் சரி, ஆயில், கேஸு, ஸோ அதை சார்ந்து தான் இருக்காங்க இன்னுமே. அதனால் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் ஜெர்மனி எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டிகிட்டு வர்றாங்க, இந்த வெப்பன் சப்ளையில் ரொம்ப முக்கியமாக. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி கேம் பிளேவெல்லாம் பண்ணி ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக திருப்பி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மனியை ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட கோபத்துக்கு ஆளாகும், இந்த சப்ளை எல்லாம் கட் ஆகும் இல்லையா. ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் பெரிய அளவில் இந்த உக்ரைனுக்கு வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆனால் இந்த போராட்டத்தை பற்றி அவனும் பெருசாக பேச மாட்டான். எகைன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ ஃபைனலாக நேட்டோவில் ஃபின்லாண்டையும் ஸ்வீடனையும் சேர்த்துக்கிறதுக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளோ முயற்சி செய்யுது, ஏன் உக்ரைனை சேர்த்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஸோ முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா நேட்டோ அமைப்பில் சேரணும்னா சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலாக இதெல்லாம் பேருக்கு தான் ரூல்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன தான் போடப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா நினச்சதுன்னா இந்த ரூலில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் உங்களை சேர்த்திக்குவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா நேட்டோ அமைப்பில் சேரக்கூடிய நாடுகள் தங்களோட ஜிடிபியில் மினிமம் 2% டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணணுங்கிறது ஒரு சட்டம். இந்த ஃபின்லாண்டு பார்த்தீங்கன்னா 2% செலவு பண்ணுது. ஆனால் ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா வெறும் 1.3% மட்டும்தான் டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்கள நேட்டோவில் சேர்த்துக்கிறதுக்கு இப்போ நேட்டோ அமைப்பு தயாராக இருக்குது. ஆனால் இந்த முயற்சிக்கு குறுக்கு கட்டையாக நிற்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியும் துருக்கியும் தான். ஸோ துருக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன்னா சுத்தமாக பிடிக்காது. இன்னொரு பக்கம் ஹங்கேரி பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிபல் மாதிரி. ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று சொல்லுச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஹங்கேரி பண்ணும். ஸோ ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸான நாடு ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், எதுக்கு இந்த 2 நாடுகளை நேட்டோவில் சேர்த்துக்கிறதுக்கு இவ்வளோ அமெரிக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபின்லாண்டும் சரி ஸ்வீடனும் சரி ஆர்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இந்த ஆர்டிக் ரீஜியனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி 2 பார்ட்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் ஜியோ பாலிட்டிக்கலாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வழித்தடம் தான் இந்த ஆர்டிக் வழித்தடம். ஸோ அதை பற்றின வீடியோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை போய் பார்த்து அந்த என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக் வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியான அந்த வழித்தடம் அமைந்திருக்கிறது ரஷ்யாவோட நிலப்பகுதிக்கு பக்கத்தில். ஸோ ஆர்டிக்கில் பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆர்டிக் பகுதியாக முக்கால்வாசி ரஷ்யாவுக்கு கிட்ட தான் இருக்கும், ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபின்லாண்டையும் ஸ்வீடனையும் எப்படியாச்சும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஆர்டிக் பகுதியில் இன்னும் கொஞ்சம் அமெரிக்காவோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா. அதுக்காக தான் எப்படியாச்சும் இந்த 2 நாடுகளையும் சேர்த்துக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆர்டிக் வழித்தடம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அதுக்காக இவங்களை இங்கே சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நேட்டோவில் சேர்த்துக்கிறதுக்கு அமெரிக்கா இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிறாங்க.
ஏன் உக்ரைனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, உக்ரைனில் சல்லி பைசா அமெரிக்காவுக்கு பிரயோஜனம் கிடையாது. உக்ரைன் தோற்று போயிருங்கிறது அமெரிக்காவுக்கு ஆக்சுவலாக தெளிவாக தெரியும். ஸோ எப்படி உக்ரைன் தோற்று போனாலும் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் ரஷ்யா கைக்கு போக தான் போகுது. அப்படியே ரஷ்யா கைக்கு போகலை அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பூரா அமெரிக்கா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் உக்ரைன் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாடு கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உக்ரைனை ரஷ்யாவுக்கு எதிரான போரில் மட்டுமே பயன்படுத்திக்கிறதுக்காக அமெரிக்கா வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நாடை நேட்டோவில் சேர்த்துக்கிறது முட்டாள்தனம். காரணம், ஒருவேளை ரஷ்யா இப்போ அந்த நாடு மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நேட்டோ போர் தொடுத்துருக்கணும். அது மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா. அதுவே இந்த ஃபின்லாண்டையும் ஸ்வீடனையும் சேர்த்துக்கிட்டார் அமெரிக்காவுக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மை இந்த இடத்துல உண்டு. ஸோ அதனால தான் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேர்த்துக்கல, இன்னும் அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஹங்கேரியும் துருக்கியும் அதற்கு தடையாக இருந்துக்கிட்டு வர்றாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக் நிலப்பகுதி அது ரிலேட்டடான ஜியோ பாலிட்டிக்ஸோட 2 பார்ட்டு. அது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம், இந்தியா அதில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா வரும். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்துக்கலாம். மேலும் பல தகவல்கள் அதில் வழங்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும். அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.